பிலிப்பியருக்கு நிருபம் 2வது அதிகாரம் 8வது வாசிங்க. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அதாவது மிகவும் கடினமான ஒரு உண்மையே தான் இது. அது என்ன உண்மை? நீங்கள் உண்மையிலேயே கிறிஸ்தவர்களே இருப்பீர்களே ஆனால் நீங்கள் கீழ்ப்படிதலாகிய சிலுவையை சுமக்கணும். இப்ப அநேகருக்குள்ள அதான் கிடையாது. என்ன கிடையாது? கீழ்ப்படிதல் இருக்காது. அவங்களுக்குன்னு தோணும், அது அப்படிதான் போகும். ஆனா ஒரு கடினமான உண்மைன்னா என்ன? நீங்க கீழ்ப்படிதலாகிய சிலுவையை சுமக்கணும். ஏன் இதை சொல்றேன்னா, தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், அவர் என்ன பண்ணிட்டாரு? இந்த உலகத்துல வாழக்கூடிய நாட்கள்ல அவர் முழுமையாக கீழ்ப்படிதல்ங்கிற ஒரு சிலுவையை சுமந்தவராகவே காணப்பட்டார். சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். ஏன் உங்களால கீழ்ப்படிய முடியல? முதல் காரியம், கீழ்ப்படிதல் இருக்க வேண்டுமேனால் உங்களுக்கு மனத்தாழ்மை இருக்கணும். தன்னை தாழ்மையா எண்ணக்கூடிய எந்த ஒரு மனுஷனுக்குள்ள தாழ்மையான எண்ணெயில் நான்கிற எண்ணம் இருக்கு. அது வெளிப்படையா சொல்ல மாட்டேன் நான்கிற. ஆனா அவங்கள யாரால கீழ்ப்படிய முடியலையோ அவங்களுக்கு அர்த்தம் என்ன? அவங்க சுயத்துக்கு இடம் கொடுத்தவங்க, அவங்க நான்கிற எண்ணம் உடையவங்க. யாராலெல்லாம் கீழ்ப்படிய முடியலையோ அவங்க எல்லாருமே நான்கிற எண்ணம் உள்ளவங்க, அகந்த உடையவங்க. அது வெளியரங்கமாக காணாட்டாலும் எங்கெங்கெல்லாம் கீழ்ப்படியாம வெளிப்படுகிறதோ அப்ப நீங்க புரிஞ்சிடும், அந்த மனுஷன் இவனாலும் ஒரு மேலோட்டமான ஒரு வாழ்க்கை தான் வாழுறாங்க, ஆனா உள்ள என்ன இல்லை, தாழ்மை கிடையாது, நான்கிற எண்ணம். தாழ்மை உங்களுக்குள்ள இருக்கும்போது அடுத்தவங்க சொல்றதை அப்படியே ஏத்துக்கிடுவாங்க. அது என்னுடைய நன்மைக்கு தான் சொல்றாங்க, அந்த ஒரு மனநிலை. இது எப்படி? நீனும் எனக்கு சொல்லணுமா? நீ எனக்கு சொல்லது யாரு? என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிடும், எனக்கு சரியப்பட நான் படுறேன். அப்ப இந்த தாழ்மைங்கிறது இல்லாத மனுஷனிடத்துல கீழ்ப்படிதல் இருக்காது. தேவனை பாருங்க, அப்படியே கீழ்ப்படிந்தார். எபேசியருக்கு நிருபம் 5வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுது, கணவனை தேவன் மனைவிக்கு தலையாய் வச்சிருக்கிறார் என்று. எபேசியர் 5:22 சொல்லுது, மனைவியானவள் கணவனுக்கு கீழ்ப்படியணும். ஆனா எபேசியர் 5:21 வாசிங்க, தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்தார்கள். இங்கதான் இருக்கு. இங்க கணவனையும் கிடையாது, மனைவினையும் கிடையாது, பிள்ளைகளையும் கிடையாது, யாரும் கிடையாது. ஒரு ஆள் ஒரு நல்ல காரியங்களை சொல்றாங்களா, அதை நீங்க என்ன செய்யணும்? ஏத்துக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கு. யாரால கீழ்ப்படிய முடியல நீங்க பாருங்க, அந்த மனுஷன் சுயம் நிறைந்த ஒரு மனுஷன், நான் என்கிற எண்ணம் உடைய மனுஷன். வயசுல சின்னவங்களா இருக்கலாம், ஆனா உள்ள பெருமை அதிகமா இருக்கும். தன்னை குறித்து உயர்ந்த எண்ணங்கள் இருக்கும். நீ சொல்லதெல்லாம் நான் கேட்கணும், உள்ள அந்த எண்ணங்கள் இருக்கும். அப்ப என்ன செய்ய? கீழ்ப்படியாம வெளிப்பட்டுட்டே இருக்கும். அப்ப கீழ்ப்படுகிறதுங்கிறதான சிலுவையை நீங்க சுமக்காம இருக்கிற வரைக்கும் நீங்க பரலோக ராஜ்யம் போக முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து மாதிரி காண்பிச்சார். அதாவது கற்பனைகள் என்று சொல்லும் போது, நம்ம ஹோட்டல்ல போனா அங்க அன்னைக்கு மத்தியானம் 10-30 உணவு இருக்கும். ஆனா நீங்க என்ன சொல்லுவீங்க? அந்த மெனுவை பார்த்துட்டு ஒரு 3-4 சூஸ் பண்ணுவீங்க. அப்படி நீங்க கற்பனைகளை என்ன செய்ய முடியாது, அது வேண்டியதுன்னு சொல்ல முடியாது. இங்கதான் எல்லாருமே விழுந்து விழுந்து போறீங்க. கீழ்ப்படிதல்ங்கிறதான ஒரு சிலுவை வரும்போது நீங்க என்ன பண்றீங்க? அது முடியாது, நான் எனக்கு தோன்றப்படிதான் நான் ஜீவிப்பேன். நீங்க விழுந்துட்டீங்க, பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாமலே போயிடும். தெய்வ பயம். என்ன தெய்வ பயம்? நான் பரலோகம் போகணும். ஒரு மனுஷன் பரலோக ராஜ்யம் போக வேண்டுமே ஆனால் எல்லா கற்பனைகளையும் கைக்கொள்ளும். மற்றவங்களும் என்னிலும் மேன்மையா தான் நான் எண்ணணும். அப்ப அவங்க சொல்றது நான் ஏன் கீழ்ப்படிய கூடாது? இந்த எண்ணங்கள் உங்களுக்கு இருந்தா மட்டும்தான் நீங்க ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிய முடியும்.